நோ கேமிங், நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். சரிங்களா? சரி, வாங்க கெஸிங்குள்ளே போயிடலாம். ஆனால் ஃபஸ்ட்டு இது சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் எல்லாருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. பக்கத்தில் பெல் பட்டன் ஆளில் போட்டிங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? சரி வாங்க. அதே மாதிரி நண்பா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக சார்ட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? அதை நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு. அதே மாதிரி புக்கிங் போடுற நண்பர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா எங்கேயாச்சும் போகிறது கஷ்டமாக இருந்தால் நான் சொல்கிற நம்பருக்கு புக்கிங் போட்டுக்கோங்க. இதில் வின்னிங் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் கரெக்டாக கொடுத்துட்றாங்க. சரிங்களா? நண்பா 70, 92, 38, 84, 94. சரிங்களா? இதுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு 1000 மெசேஜ் பண்ணிங்கன்னா இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா டியர் 1 மணி டியர் கேரளா, அப்புறம் 6 மணி டியர் 8 மணி டியர் இந்த 4 ஷோக்கு புக்கிங் இருக்காங்க நண்பா. உங்களுக்கு எங்கேயாச்சும் புக்கிங் போகிறது கஷ்டமாக இருந்தால் இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் 1000 மெசேஜ் தட்டிட்டு நம்பர் எடுத்தாங்க. 1000 மெசேஜ் தட்டினா டீட்டெயில் கொடுக்குறாங்க. சரிங்களா? கொடுத்தாங்கன்னா வின்னிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:30 நம்மளுக்கு ரிட்டன் ஆகிடுது. பாருங்கள், உங்களுக்கு புக்கிங் போகிறது எங்கேயாச்சும் சிரமமாக இருந்தால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் 1000 மெசேஜ் தட்டிங்கன்னா அவங்க புக்கிங் எடுத்துப்பாங்க. சரிங்களா? சரி வாங்க, நம்ம நம்பர் கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாமா? நம்ம இதை அடிச்சிடலாம். நம்பர் ஸ்டோர் பண்ணிக்கோங்க நண்பா. நண்பா ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா கலர் மட்டும் மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை. சரிங்களா? திங்கக்கிழமை என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு 3 நாள். சரிங்களா? இந்த 3 நாள் நம்ம மார்க் பண்ணியிருக்கேண்ணா. இந்த 3 நாள் பாருங்கள் நல்லா மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? 3 நாள் டிலே ஆகி. சரிங்களா? இப்போ சரியாக பார்த்தீங்கன்னா 3 நாள் விட்டு நான் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே வேணும் நண்பா நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூட மார்க் 1, 2, 3 நாள் வச்சுன்னா இந்த 253. அப்புறம் இன்னும் ஒரு 3 நாள் மார்க்னா இந்த 068. சரிங்களா? இது கூட மார்க் பண்ணி பார்த்துக்காங்க. இப்போ நண்பர் நம்ம கொடுக்குற நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டாக ஒரு நம்பர் வருது. உங்கள் கணக்கோட நம்பர் ஒருத்தனை பற்றி ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? சரி வாங்க, நம்ம மார்க் பண்ணது நண்பா அப்படியே இருக்குது. சரிங்களா? அதனால் நான் அழிச்சிட்டேன். மார்க் பண்ண போகிறேன் அப்படியே இருக்குது. நண்பா மார்க் பண்ணிருக்கோம்ல, இந்த பாக்ஸ் தானே மார்க் பண்ணியிருந்தோம். இந்த பாக்ஸுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த போர்டு போட்டு பாருங்கள் நண்பா. இது அப்படியே ஃபாலோ எனக்கு தான் நண்பா. அதுக்கு மேலே பாருங்கள், இந்த பாக்ஸுக்கு பாருங்கள் இந்த 8 ஃபாலோ இருக்குது. அடுத்து இங்கே இருக்கிற 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா பவரில் இருக்குது. அடுத்து இந்த 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா மெயினில் இருக்குது, பவர்னு இருக்குது. அடுத்து இங்கே இருக்கிற அடுத்த நம்பர் பார்த்துச்சா இங்கே இருக்கிற 8 பார்த்திங்கன்னா இங்கே மெயினில் இருக்குது. அப்போ நாளைக்கு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற 8 நம்ம திங்கக்கிழமை ரிசல்ட்டு. சரிங்களா? இது கூட நம்ம திங்கக்கிழமை உண்டான ரிசல்ட் மட்டும் தான் பாருங்கள். ஒரு நாளைக்கு 3 நாள் நம்ம விட்டு பாக்ஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து ஒரு நாள் விட்டு நம்ம போர்டு மட்டும் குறிப்பாக போர்டு மட்டும் டார்கெட் பண்ணுறோம். அந்த போர்டு பார்த்திங்கன்னா அந்த என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு பவராக மெயினாக வருது. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு இங்கே இடத்துல பாக்ஸ் கட்டினோம்னா அதாவது நாளைக்கு திங்கக்கிழமை பாக்ஸ் பண்ணால் அதுக்கு முன்னாடி இருக்கிற போர்டு மார்க் பண்ணோம்னா 8. அப்போ நாளைக்கு 8. சரிங்களா? 8 இல்லைனா 3. ஏன்னா நமக்கு பவரை மெயினாக மாறி வருது. நோட் பண்ணிக்கோங்க. 8 இல்லைனா 3. இப்போ அதே மாதிரி நம்ம இந்த பாக்ஸ் தான் இந்த பாக்ஸ் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருப்பான். இந்த பாக்ஸ் பாருங்கள். இதுக்கு முன்னாடி இருக்கிற ரிசல்ட்டோடைய எக்ஸ் போர்டு இங்கே 2, அந்த 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. அடுத்து இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிற நம்பர் பார்க்கணுப்பா. அங்கே இருக்கிற 8 பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா 5, இந்த பாக்ஸுக்குள்ளே பாருங்கப்பா 5 இருக்குது. இந்த பாக்ஸுக்கு முன்பா பவரும் இருக்குது, மெயின் இருக்குது, 6 இருக்குது, 1 இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற 7, இங்கே 7 இருக்குது. சரிங்களா? அப்போ இங்கே இருக்கிற 2. அப்போ நாளைக்கு ஒரு 2 வரணும். சரிங்களா? ஒரு 2ஆம் நம்பர் காமிக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம ஒரு 3 டிஜிட் வின்னிங் பார்ப்போமா? ஏன்னா இது சும்மா ஒரு மார்க்கிங் மட்டும்தான். சரிங்களா? இப்போ அடுத்து நண்பா நம்ம 3 நாள் கட்டு மார்க் பண்ணிக்கோங்களே. இங்கே 132 இங்கே பாருங்க நண்பா 132 இருக்குது நண்பா. அதுக்கு முன்னாடி இருக்கிறோடைய செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் இருக்குல்ல, செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டோடைய இந்த எல்லோ கலர் மார்க் இருக்குங்களா, இந்த 2 பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிற்குது. சரிங்களா? அடுத்து ஒரு நாளைக்கு முன்னாடி இருக்கிற போர்டு பார்த்திங்கன்னா 7, அடுத்து பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் இருக்குங்க. நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா போர்டு பார்த்திங்கன்னா 1, அந்த 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா 4, இந்த 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை ரிசல்ட்டில் இருக்குது. இப்போ அதே மாதிரி இங்கே இருக்கிற 2 திங்கக்கிழமை ரிசல்ட் நண்பர் பவரில் இருக்குது. சரிங்களா? அப்போ நம்மளோட கணக்கு என்ன நண்பா, இங்கே பார்த்திங்கன்னா மெயின், இங்கேயும் மெயின், ஆனால் நமக்கு 2 பவர்லையும் இருக்குது. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. இங்கே மெயின், நம்ம இங்கே இருக்கிற 4 பார்த்திங்கன்னா மெயின், அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா பவர். சரிங்களா? அப்போ இங்கே இருக்கிற 9 செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டோடைய முன்னாடி பார்த்திங்கன்னா 9 இருக்குது. அப்போது ஒரு 4ன்னு வரணும். சரிங்களா? நம்ம சப்போர்ட்டுக்கு வேணால் 9 எடுத்துன்னு போவோம். சரிங்களா? 9 எடுத்துக்கலாம், ஒரு 4 எடுத்துக்காங்க. சரிங்களா?
நண்பர் நான் பார்த்த நம்பர் தெரிஞ்சு என்ன நம்பர் பார்த்தோம்னா இங்கே இருக்கிற 8 ரெட்னாவுன்னு சொல்லியிருப்போம். அப்போ 8 8க்கு 3 சப்போர்ட்டுக்கு ஒரு நம்பரு. அப்போ ஒரு நம்பர் 2ஆம் நம்பரு. அடுத்து பார்த்திங்கன்னா 4 4க்கு பவர் 9 சரிங்களா. இந்த மாதிரி தான் கேம்கள் இருக்குது. அப்போ இன்றைக்கி விழுந்த ரிசல்ட் நம்ம பார்த்திங்கன்னா 0 0 89ன்னு இருக்குது சரிங்களா. நம்ம நேற்று நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா 0 9 பார்த்திங்கன்னா நம்ம சி போர்டுக்கு 9 இல்லைனா 4ன்ட்டு ஒரு நம்பர் சொன்னோம். நம்ம 4 கொடுத்துருந்தோம் சரிங்களா. நம்மளும் கொடுத்துட்டோம். அதே மாதிரி நம்மளுக்கு பி போர்டு மிஸ் ஆகிடுச்சு நண்பா. நம்ம வந்து பி போர்டுக்கு நம்ம 0 கொடுத்துருந்தேன் சரிங்களா. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு 7. அது பார்த்திங்கன்னா நான் பி போர்டுக்கு 0 வரும்ன்ட்டு அப்படி தள்ளிட்டேன். ஏன்னா அந்த 5 5 2 5 மார்க் பண்ண நேற்று அதில் 2 5 இருந்தால் ஒரு 0 இல்லை 5 வரும்னு சொல்லியிருப்போம். அது பார்த்திங்கன்னா பி போர்டு தள்ளி வச்சுட்டான். அதெல்லாம் 0 வந்துருக்கும். இருந்தாலும் நம்ம பார்த்திங்கன்னா பிசி கூட சொல்லியிருப்பேன் 0 9 சொல்லியிருப்பேன் சரிங்களா. பிசிக்கு நான் 0 9ன்னு சொல்லியிருப்பேன். அது யாராச்சும் நம்ம ஏசிபிசி ட்ரை பண்ணிங்கன்னா வின்னிங் வந்துருக்கும். ஆனால் பட் இருந்தாலும் யாரும் ட்ரை பண்ணிக்க மாட்டீங்க. சரி விடுங்க பரவாயில்ல. நான் நாளைக்கு ஒன்று கெஸிங்குள்ளே போயிடலாம். பர்ஃபெக்டாக இருக்குது சரிங்களா. நம்ம இதை அழிச்சிடலாம். நம்ம நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்த நம்பர் பார்த்திங்கன்னா 4 4 9 8 3 2 சரிங்களா. இந்த நம்பர் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்பர் டோட்டலாக நம்ம அழிச்சிடலாம். இப்போ நம்ம அழிச்சிடலாமா. இப்போ நம்ம ரெட்டாக மார்க் பண்ணியிருக்கோம்ல இந்த ரெட்டு மட்டும் சரிங்களா. அடுத்து இந்த ரெட்டு இந்த நம்ம பாக்ஸ் மட்டும் சரிங்களா. பாக்ஸ் மட்டும் தான் 3 3 நாள் கட்டின மேக்ஸ் போட்டு பார்த்துன்னு இருக்கோம். இந்த பாக்ஸு அடுத்து இந்த பாக்ஸு அப்போ 4க்கு உண்டான பாக்ஸ் சரிங்களா. இது பாக்ஸ் மட்டும் போட்டு வச்சுருக்கா அதுக்குள்ள நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். சரி நண்பா. இப்போ நண்பா இந்த 6 விட்ருங்க. இந்த 6 விட்டுட்டு முன்னாடி இருக்கிற 3 நம்பர் சரிங்களா. முன்னாடி இருக்கிற 3 நம்பர் நம்ம எடுக்கிறோம். இது என்னென்னு எடுப்போம் 133ன்னு இருக்குது சரிங்களா. இந்த 133 எழுதிக்கலாம். 123 சாரி நண்பா 123 சரிங்களா. இங்கே 123 இது என்ன பண்ணுறீங்கன்னா 12 நண்பா 12 அடுத்து பார்த்திங்கன்னா 23 சரிங்களா. நண்பா 12 அடுத்து 23 அடுத்து பார்த்திங்கன்னா 13 சரிங்களா. 13 போதும் சரிங்களா. அப்படின்னு பாருங்க நமக்கு வந்துன்னா 23 வந்துருச்சு. நம்ம அந்த 3 நம்பர் நம்ம எப்படி எடுத்துக்கலாம். அந்த 123 நான் 3 பிரிச்சுன்னு இருக்கேன் சரிங்களா. இப்போ அடுத்தது இந்த பச்சை கலர் மார்க் பண்ணியிருக்கீங்களா. இதில் ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் விட்டுட்டு அடுத்து 3 நம்பர் மார்க் பண்ணிங்கன்னா 274ன்னு இருக்குது சரிங்களா. அடுத்து 274 இது நம்ம 3 பிரித்தோம்னா 27ன்னு எடுப்போம். 27 அடுத்து 74 அடுத்து நம்மளுக்கு 24 சரிங்களா. இந்த 3 நம்பர் தான். இப்போ அதே மாதிரி இந்த பச்சை கலர் பார்த்திங்கன்னா 627ன்னு இருக்குது. அந்த 6 விட்ருங்க. இந்த 275 சரிங்களா. இந்த 275 நம்ம 275 இது 3 பிரிக்கும்போது நம்மளுக்கு 27 75 அடுத்து பார்த்திங்கன்னா 25 சரிங்களா. இது 3 பிரிச்சுன்னு இருக்கேன். அடுத்து இங்கே இந்த 6 பச்சை மார்க் பண்ணணும்பா. பச்சை பாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த 6 விட்டுட்டு இந்த 4 1 7 இந்த 3 நம்பர் மார்க் பண்ணுறேன். அப்போ இங்கே பார்த்திங்கன்னா 417ன்னு கிடைக்குது. அப்போ 417 எப்படி பிரிப்போம் 41 அடுத்து 17 அடுத்து 47 சரிங்களா. இங்கே 47 இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 6 விட்ருங்க. 6லேருந்து 0 2 2ன்னு இருக்குது சரிங்களா. இப்போ அடுத்தது 0 2 2ன்னு இருக்குது நம்மளுக்கு. அப்போ இது பிரித்தோம்னா 0 2ன்னு வரும். அதுக்கப்புறம் 22ன்னு வரும். திருப்பி நம்மளுக்கு பிரித்தோம்னா 0 2 தான் வரும் சரிங்களா. ஏன்னா அப்போ பிரித்தோம்னா 0 2 தான் வரும். அது வேணால் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் 0 2. இப்போ நம்ம பாக்ஸுக்குள்ளே நம்பர் சரிங்களா. இந்த பாக்ஸுக்குள்ளே பாருங்களேன் நம்ம கலர் மட்டும் மாற்றிக்கலாம். பச்சை எடுத்துக்கலாம். நம்ம அந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த நம்பர் ஏசிபிசிக்கு சரிங்களா. அந்த பாக்ஸுக்குள்ளே நம்பர் பார்த்திங்கன்னா 12 சரிங்களா. இந்த 12 நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏபிங்கிறதுல பாஸ் ஆகினுக்குது சரிங்களா. இது பார்த்திங்கன்னா 12 நம்மளுக்கு ஏபி சரிங்களா. அடுத்து இங்கே இருக்கிற 23 12 பாஸ் ஆகிடுச்சு. அடுத்து 23 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 23 சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா பிசி பாஸ் ஆகினுக்கு இந்த இடத்துல 23 பிசி. அடுத்தது இங்கே இருக்கிற 13 சரிங்களா. இந்த 13 நம்மளுக்கு ஏசி பாஸ் இந்த இடத்துல ஏசி பாஸ் ஆக மொத்தம் நண்பா இந்த இடத்துல நம்மளுக்கு 3D வின்னிங்கு சரிங்களா. 3D வின்னிங்கு சரிங்களா. 3D வின்னிங்கு. ஆனால் நம்மளுக்கு ஏசிபிசி தான் கணக்கு நம்ம எடுத்த நம்பரு. அந்த இடத்துல நம்ம 3D வின்னிங் சரிங்களா. அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம இந்த கட்டத்துக்கு எடுத்துனுப்போம். அடுத்து இந்த இடத்துல சரிங்களா. இந்த இடத்துக்கு நம்ம என்ன நம்பர் எடுத்துக்கோம்னா இந்த 274 தானே. இங்கே இருக்கிற 3 நம்பர் சரிங்களா. இங்கே இருக்கிற 3 நம்பர் நம்ம என்ன பண்ணிப்போம்னா மாற்றி நிற்போம்.
அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 287 இங்கே பார்த்தீங்கன்னா 287. அப்போ 287க்கு நம்ம 2 7 எடுத்துருக்கோம் சரிங்களா. இந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு ஏபி பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. ஏபி 27, இங்கே பார்த்தீங்கன்னா 27 பாஸ் சரிங்களா. நம்ம இது மாற்றி ப்ளே பண்ணிங்க 72 47 42 அப்படிலாம் இல்லை, நம்ம கொடுக்குற நம்பர் அப்படியே வரணும் சரிங்களா. அதான் கேம். இப்போ நம்ம இங்கே இந்த பாக்ஸ் சரிங்களா, இந்த பாக்ஸுக்கு 251க்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா 251 சரிங்களா. இந்த 251க்கு 2 5 சரிங்களா. இந்த 2 5 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏபி பாஸ் எனக்கு 25 நம்மளுக்கு இந்த இடத்துல ஏபி பாஸ் ஆகிருக்கு நண்பா. ஏபி பாஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு ஏபி பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. இப்போ அடுத்தது இந்த 416க்கு நம்ம எடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா இந்த 3 நம்பர் மார்க் பண்ணியிருந்தோம். இந்த 416க்கு நம்ம எடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 14 நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. 14 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏபி சரிங்களா. இங்கேயும் நம்மளுக்கு ஏபி பாஸ். இப்போ புரியுதுங்களா, ஏபி பாஸ் ஆகுது. இப்போ அதே மாதிரி இங்கே 768க்கு நம்ம எடுத்த நம்பர் என்ன பண்ணிப்போம்னா இந்த 3 நம்பர் தான் மார்க் பண்ணோம். 386 சரிங்களா. இந்த 386 நம்பர் நம்ம எழுதலையா, சரி இப்போ எழுதிடலாமா. இந்த 386 3ஆக பிரிக்கிறோம். அப்போ 3 8 6 நம்ம 3ஆக பிரித்தோம்னா 38 சரிங்களா. 38 அடுத்து 86 அடுத்து 36 சரிங்களா. இப்போ அடுத்த நாள் ரிசல்ட்டு பாருங்க நண்பா. இந்த கட்டத்துக்கு நம்ம இந்த 768க்கு மேக்ஸ் கொடுப்பதுன்னு இருக்கோம். அதில் இருக்கிற நம்மளுக்கு 68 சரிங்களா. இந்த 68 நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. ஆனால் 86ன்னு இந்த நம்பர் பார்த்திங்கன்னா பிசிலேயே சரிங்களா. பிசிலே இந்த இடத்துல திரும்பி இருக்குது சரிங்களா. இந்த 86 நம்பர் இந்த இடத்துல திரும்பி, இந்த இடத்துல நம்பர் திரும்பிட்டு இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் ரிசல்ட் வந்தீங்கன்னா நமக்கு 86ன்னு இருக்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா 68ன்னு திரும்பி இருக்குது சரிங்களா. இப்போ நாளைக்கு அதே மாதிரி இங்கே 022 சரிங்களா. இப்போ 022 நம்ம என்ன எடுத்துருக்கோம் 02ன்னு எடுத்துருக்கோம், 22ன்னு எடுத்துருக்கோம் சரிங்களா. மீதி எப்படி போட்டோம்னா 02 தான் வரும். அப்போ நம்மளுக்கு முன்ன ஒரு நம்பர் என்ன கிடச்சி 2ஆம் நம்பர் கிடச்சிருந்துச்சு. 4 இல்லைனா 9லேருந்து ஒரு நம்பர், 8 3லேருந்து ஒரு நம்பர் வரணும் சரிங்களா. இதிலேருந்து வரணும் ஒரு நம்பர். நம்மளுக்கு இதில் ஒரு 3D வின்னிங் வந்துடணும். ஆனால் நம்மளுக்கு ஏசிபிசி நம்ம பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு 8 4 சரிங்களா. இந்த 9 கூட நண்பர் நான் அவாய்ட் பண்ணுறேன் சரிங்களா. இந்த 9 வராது நான் அவாய்ட் பண்ணுறேன் சரிங்களா. இந்த 8 3 சரிங்களா. இதுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ நாளைக்கு நம்ம கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா ஏசிபிசி ஃபஸ்ட்டு சரிங்களா. ஏபி பிசி அண்டு ஏசி சரிங்களா. 02 இது திறப்பணினா நண்பா 20 சரிங்களா. ஏன்னா ஒரு டைம் திருப்பி நிற்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா 86ன்னு கொடுத்துருக்குறோம், அங்கே 68 ரிசல்ட்டு பிசிலி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 22 இது திறப்புனா இதே தான் வரும் சரிங்களா. அதாவது 02 20 22 இது மட்டும் நம்ம ஏசிபிசிக்கு சரிங்களா. நம்ம 3D சீட்டில் சொல்லலாம் 02 சரிங்களா. அதே மாதிரி நம்மளுக்கு 4 8 இப்போ 4 அப்படி இல்லைன்னா 028 சரிங்களா. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு 2 2 4 அப்படி இல்லைன்னா 2 2 8 சரிங்களா. இந்த 4 நம்பர் நண்பா பாக்ஸில் வருது. நம்ம கொடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா பாக்ஸ் மெத்தட் தான் வருது நண்பா. நான் என்ன போர்டு எதுவும் உட்கார வைக்கல, இது ஃபுல்லாக பாக்ஸில் தான் சரிங்களா. ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக பாக்ஸில் உட்கார வச்சு தான் நமக்கு ஏதாச்சும் வின்னிங் மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக மேக்ஸ் மட்டும்தான். நாளைக்கு நம்ம ஏசிபிசிக்கு நம்பர் கொடுத்துட்டேன். அதேமாதிரி 3D சீட் நம்பர் பார்த்திங்கன்னா 024 028 224 228 இந்த 4 பாக்ஸ் நம்பர் நண்பா சரிங்களா. இந்த 4 பாக்ஸும் பாருங்கள், உங்கள் கணக்கோட ஒத்தந்தான் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. அதே மாதிரி இதுலேருந்து ஒரு ஃபுல் வின்னிங் வரதுக்கு நாளைக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது நண்பா. இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதில் வந்து ஒரு ஃபுல் வின்னிங் வரதுக்கு நாளைக்கு ஒரு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இப்போ நம்ம கொடுக்குற ஆல் போர்டு சரிங்களா. நம்ம ஆல் போர்டுக்கு நாளைக்கு மிஸ்ஸே ஆகாதுன்னா 2 மட்டும் தான் நண்பா. ஏன்னா நம்மளுக்கு மொத்தத்துலையுமே 2 மட்டும்தான் கணக்கில் காமிக்குது சரிங்களா. ஏன்னா நம்மளுக்கு 22 கூட எடுத்துன்னு இருக்கோம் சரிங்களா. 22 எடுத்துன்னு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இங்கேயும் 22 ஏசிபிசி. அப்போ 2 தான் ஆல் போர்டு, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 2 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இந்த 4 நம்பர் இருந்து நண்பா ஒரு நம்பர் எப்படியே பாக்ஸ்குள்ளே உட்காருது சரிங்களா. அது ஒரு வேளை 204 இருக்கலாம், இல்லை 402ன்னு இருக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி உங்கள் கணக்கோட இந்த நம்பர் ஒத்தோன்னா மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இது முழுக்க கெஸ்ஸிங் மட்டும் தான் நண்பா சரிங்களா.
பாருங்கள். அதே மாதிரி புக்கிங் போகிற நண்பர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா நான் சொல்கிற நம்பர் சரிங்களா. இந்த கலர் மட்டும் மாற்றிக்கலாம். 70 92 38 84 94 சரிங்களா. இந்த நம்பருக்கும் ஒரு வாட்ஸ்அப் ஆயிரம் செய்தீங்கன்னா அவங்க புக்கிங் எடுத்துப்பாங்க சரிங்களா. இது முழுக்க கெஸ்ஸிங் மட்டும் நண்பா. நம்ம கொடுக்குற நம்பரில் இங்கே இருக்குது நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா ஏசிபிசி அதாவது ஏபிபிசி ஏசிக்கு 02 20 22 ஆல்போர்டுக்கு 2 024 028 பாக்ஸு 224 228 பாக்ஸ் சரிங்களா. இதுக்கு வேணும் நண்பா. இந்த 4க்கு வேணும் 9 ட்ரை பண்ணி பாருங்கள், கணக்கோடு ஒத்து வந்து. அதே மாதிரி 8க்கு 3 வேணும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. நம்ம பார்த்திங்கன்னா இந்த 20 22 அது மாற்ற போகிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அது அப்படியே தான் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா. பாருங்கள், உங்கள் கணக்கோட ஒத்து வந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க நண்பா. இது முழுக்க கெஸ்ஸிங் மட்டும்தான் நண்பா. வீக்லி சாட் வச்சு எடுத்துன்னு இருக்கேன். ஏன்னா 2 நாளாக பார்த்திங்கன்னா டெய்லி சாட்டில் வின்னிங் வரல சரிங்களா. நம்ம கொடுத்த ஆல் போர்டு மிஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி நேற்றுமே நம்ம வின்னிங் தவற விட்ட கணக்கு தான் 0 எடுத்து நம்ம ஏ போர்டு உட்கார வைக்காமல் பி போர்டு உட்கார வச்சுட்டேன். சி போர்டில் கூட 4 உட்கார வச்சேன், அது 9ன்னு போயிடுச்சு சரிங்களா. சரி விடுங்க, பரவாயில்ல. இது பாருங்கள், உங்கள் கணக்கோடு இந்த நம்பர் ஒத்து வந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரி நண்பா. சரி நண்பா, தேங்க்யூ நண்பா.